எல்லாருக்கும் இந்த நாளிலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி ஒவ்வொரு கரங்களை கொடுத்து தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கைகளை கொடுத்து ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் தெரிவித்துக் கொள்ளுங்க. ஆமென். சொல்லிட்டீங்களா? யாருன்னா சொல்லாதீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு கரங்களை தொட்டு நான் சொல்கிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்குற இந்த கிறிஸ்மஸ் நாளிலே எல்லாரும் சேர்ந்து நம் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட 200 கோடி மேல் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைகளை இந்த நாட்களில் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்கள். உலகத்திலே மிகப்பெரிய பண்டிகை என்று பார்த்தா இந்த இயேசுவுடைய பிறப்பு தான் அதிக மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் எல்லா பகுதியும் கொண்டாடுங்க. ஏதோ சில பண்டிகை தான் இந்த உலகத்தில் ஒரு தமிழ்நாட்டில் கொண்டாடினா வடநாட்டில் கொண்டாட மாட்டாங்க, வடநாட்டில் கொண்டாடினா தமிழ்நாட்டில் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இயேசுவின் பிறப்பு உலகம் முழுவதும் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தியை பரலோக தூதர்கள் அறிவித்தார்கள். இதோ உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்காக பிறந்திருக்கிறாரா? உலக இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பை இந்த உலகம் முழுவதும் இருக்க எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்திலே பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர் எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே அந்த மெய்யான ரட்சிப்பை, ஏன் பிறந்தார் என்கிற சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்தால் போதும் அவன் ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்து பிறந்தது நோக்கமே பாவிகளை ரட்சிப்பதற்காகவே உலக இரட்சகர் பூமியிலே பிறந்தார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கவும், ரட்சிப்பை கொடுக்கவும், பாவ மன்னிப்பை கொடுக்கவும் இந்த உலகத்திலே இயேசு பிறந்தார். இந்த உலகத்திலே பிறந்த எல்லாரும் பாவியான மனுஷர்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே பாவ மனிதராய் வரவில்லை, பரிசுத்தராய் இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. மனிதனுடைய பிரதிநிதியாக வந்தார். தேவனுக்கும் மனிதனையும் ஒன்று சேர்ப்பதற்காகவே பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிரிவினை, பாவ பிரிவினையிலிருந்து இந்த பாவ பிரிவினிலிருந்து சேர்த்து கொள்வதற்காகவே, இந்த பாவத்தை அழிப்பதற்காகவே, இந்த பாவத்தின் வல்லமையை கூற அழிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு மனுஷர்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, பாவம் குடிகொண்டு இருக்கிறது, பாவம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இயேசு ஏன் பிறந்தார்னா பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். ஆமென். ஏன் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார்னா பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த இயேசு, மெய்யான இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக. நம்மளே ரட்சிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் வந்து ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை ரட்சிப்பு உண்டாகுவதற்கு சிலுவையிலே நமக்காக பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தாராம். ஆதியிலே தேவனோடு கூட இருந்தாராம். அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியிலே கிருபையாய் சத்தியமாக இந்த பூமியில் வெளிப்பட்டது என்று யோவான் சொல்லும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே இயேசு வார்த்தையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. அவர் வார்த்தையாக கடவுளாகவும் தேவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தையாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். ஆமே. நம்முடைய தேவன் எங்கிருந்து வந்தாராம்? பரலோகத்தில் இருந்து வந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார், தேவனோடு கூட இருந்தார். அவர் அன்று வார்த்தையாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, உன்னதத்தில் இருந்த வார்த்தை, பிதாவிடத்தில் இருந்த அந்த வார்த்தையாகிய இயேசு எங்கே இருந்தாராம்? தேவனிடத்தில் இருந்தவர்
அவர் இந்த உலகத்திலே வந்தாராம். அந்த வார்த்தை மாம்சமாகியது. எப்படி எப்படி மாம்சமானது? மரியாள் இடத்துல வந்து தேவதூதன் சொல்லுகிறான், கிருபைப்பட்டவளே வாழ்க, பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலே தோன்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அந்த மரியாள் சொல்லுகிறாள், நான் புருஷன் அறியேன், எப்படி இது ஆகும்? எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, எனக்கு எப்படி இந்த காரியம் ஆகும்? அவள் சொல்லுகிறாள், இது கடவுளுடைய வார்த்தை. விசுவாசித்தவள் பாக்கியவதி. அவள் விசுவாசிக்கிறார். கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தாவியானவர் உண்மையில் நேரிடும். வேத வசனத்தெல்லாம் அன்னைக்கு தேவதூதன் சொல்லியிருப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார்ல, நீ வாசித்திருப்பல்ல, அந்த கன்னிகை நீதான் என்று சொல்லியிருப்பார். ஆமென், அல்லேலூயா. அந்த கன்னிகை வயிற்றிலே அவர் பிறந்தார். அப்படி பிறக்கும் போது அவர் சொல்றார், நான் புருஷன் அறியேன், எப்படி இது ஆகும் அப்படின்னா, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி விசுவாசித்தாள். அல்லேலூயா. அந்த தேவதூதன் பிதாவிடத்திலிருந்து வார்த்தையாய் வந்த அந்த வார்த்தையை, நான் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுடும் என்று சொன்னபோது வார்த்தை கர்ப்பத்திலே மாம்சமாய் மாறினது. அல்லேலூயா. அவர் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்க, கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினான். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. என்ன மகிமையாக இருந்தது? அந்த மகிமையை பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது, அது பிதாவை போலவே இருந்தாராம், தேவனை போலவே இருந்தாராம். அது பிதாவுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே மாம்ச அவதாரம் எடுத்து கிருபையும் சத்தியத்தை இந்த பூமியில் கொண்டு வந்தான். இந்த கிருபையும் சத்தியம் தான் நம்முடைய பாவத்தை விட்டு விலக்குமா? கிருபையும் சத்தியம் நம்முடைய பாவத்திலிருந்து விலக்கி கொண்டு, கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையும் சத்தியமாகி இயேசு நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பாவம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய இம்மானுவேல் என்று. மத்திய எழுதின சுவிசேஷம் 1:23 சொல்லுகிறது, அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஏன் இந்த உலகத்தில் பிரவேசித்தார், ஏன் அவர் பிறந்தார் என்று. எபிரேயர் புஸ்தகம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் புஸ்தகம் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகும் அப்படியானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்திலே அவர் வந்தார். அல்லேலூயா. பிள்ளைகளை சந்திக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? அவரும் பிள்ளையாகணும். ஆமென், அல்லேலூயா. அவரும் சரீரத்தில் வரணும். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் அவருடைய வல்லமையின்படியே இந்த பூமியில் வந்தா ஒருவனும் அவரை பார்த்து என்ன பண்ண முடியாது, உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆகினாலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும், பிள்ளைகள் என்றால் யாரை சொல்றாரு? நம்ம தான் சொல்றாரு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தை உடையவரா இரத்தம் உடையவராக இந்த பூமியிலே அவர் வார்த்தையானவர் மரியாள் வயிற்றிலே பிள்ளையாக பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பிறந்தார். நம்மை போல அவர் மனித சரீரமாக வந்தார். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனையும் ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை மீட்கும்படியாக. இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். என் கண்ணை உங்களுக்கு தானமாக கொடுக்க முடியும். என் சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியை என்ன பண்ண கொடுக்க முடியும். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். அதே போல தான் தேவனாக வந்தால் மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆகையினால்தான் அவர் பூமியில் வரும்போது நம்மை போலவே அவர் வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் சரீரத்தை உடையது போல அவரும் நம்மை போல மாம்சத்தை உடையவராக சரீரம் உடையவராக இந்த பூமியிலே அவதரித்தார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காகவே, நம்மை மீட்பதற்காகவே வந்தார். ஒரு சின்ன கதை ஒன்றுக்குது, அது நடந்த கதைன்னு சொல்கிறாங்க. அந்த கதை என்னென்னா, ஒரு ராஜா அந்த ஊரில் தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணிட்டாராம்,
காட்டில் போகும்போது சின்ன வயசுல ஒரு வயசையாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போகும்போது தொலைச்சிட்டாராம். அந்த தொலைஞ்ச அந்த குழந்தையை தேடி தேடி அவர் எங்கெங்கேயோ தேடி அலைந்திருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை வெகு நாட்களாக காணும், பல ஆண்டுகளாக அந்த பிள்ளையை காணும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அந்த பிள்ளையை தேடி தேடி அலைந்திருக்கிறார். அந்த பிள்ளையை காணாமல் போய்விட்டது. காணாமல் போனதுனாலே அந்த பிள்ளையை தேடி தேடி அவருக்கே மனசு வேர்த்து போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? கொஞ்ச நாள் ராஜ்யபாரத்தில் ராஜ்யம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு காட்டுவாசிகள் வந்து ஒரு பாடலை பாடினார்கள். என்ன பாடல் பாடினார்கள்? ராஜாவை பற்றி ஒரு பாடலை பாடினார்கள். என்ன பாடல்னா, ராஜாவை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடி வெகுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்று, அந்த நாட்கள்லாம் அப்படி இருந்தது பாருங்க. ராஜாவை பாடி வெகுமதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று பாட வந்தார்கள். அப்போது அவர் பாடின பாட்டு ராஜாவை பற்றி பாடினார். ராஜா, ராஜாவே, உம்மை போலவே உம்முடைய சாயலின்படியே ஒரு ரூபத்தின்படி எங்கள் காட்டுக்குள் ஒருவன் இருக்கிறான். அவனை பார்த்தா உம்மை பார்த்தா மாதிரியே இருக்கிறது. அவனுடைய தலைமுடி சுறுசுருளாய் உம்மை போலவே இருக்கிறது. அவனுடைய முகரூபங்கள் உம்மை போலவே இருக்கிறது. அச்சு அடையாளமாக அவன் உம்முடைய அச்சை அவன் பெற்றிருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அவனுடைய கண்கள் உம்முடைய கண்களைப் போல இருக்கிறது. அவனுடைய மூக்கு உம்முடைய மூக்கை போல இருக்கிறது. அவனுடைய கைகளும் கால்களும் அவனுடைய வாய்களும் அவன் சரீரங்களும் அவனுடைய ஹைட்டும் வெயிட்டும் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க? உம்மை போலவே இருக்கிறான். உம்மை போலவே ஒருவன் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று பாடி அந்த பாடல் மூலமாக ராஜாவை மகிமைப்படுத்தி பாடின போது, அந்த ராஜாவுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மகனுடைய வயதை கேட்டபோது அவன் 40 வயதுக்கு மேற்பட்டவன் சொல்லி அவன் என்னுடைய மகனாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா புறப்பட்டு அந்த காட்டுக்கு போனான். அந்த ராஜா புறப்பட்டு காட்டுக்கு போனான். போகும்போது அந்த காட்டுவாசியாக காட்டு உடையில் இருந்தவன், மொழி தெரியாமல் வேறு பாஷையில் பேசி கொண்டிருந்தவன், இந்த ராஜா ரதத்தோடு குதிரை வீரர்களோடு இராணுவத்தோடு போன போது அவனை பார்த்து பயந்து ஓடிவிட்டான். இவங்கிட்ட மாட்டலை, ஓடிட்டான், தப்பிச்சு ஓடிட்டான். அப்போது தன் மகனை தேடுவதற்காக அலைந்தார், திரிந்தார், பிடிக்க முடியல. ஆனால் கூட இருந்த மந்திரி சொன்னார், நீ இப்படியே போனீன்னா என்ன பண்ண முடியாது, அவனை நீ பிடிக்க முடியாது. அப்போ எப்படி தான் போகணும், எப்படி தான் போய் என் மகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னபோது, அவர் காட்டுவாசியை போல அவனை போலவே நீ மாறணும். அந்த காட்டுவாசியை போல நீ மாறு. அவன் உடுத்தி இருக்கிற உடையை போல நீ உடுத்திக்கொள். அவன் பேசுகிற மொழியை போல நீ பேசு. அந்த இனத்தை போல நீ மாறு. அப்போது தான் அவனை போய் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும் சொல்லி அவர் சொன்ன ஆலோசனைப்படி புறப்பட்டு போய் அந்த மனிதர்களோடு அவர் வாசம் பண்ணி அங்கு அந்த தன் மகனை கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பேசி, நீ என்னுடைய மகன்தான், நான் தான் உன்னை பெற்றெடுத்தேன், உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், அந்த காட்டில் உன்னை தொலைத்து விட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது, நீ என்னுடைய மகன்தான், என்னுடைய மகன்தான், நீ ராஜாதி ராஜாவுடைய மகன், வா என் கூட சொல்லி அந்த அரண்மனைக்கு அவர் கூட்டிகிட்டு போனார். முதலாவது அவன் போகும்போது அந்த வால்கத்தியோட குதிரை வீரரோட ரதங்களோடு போகும்போது அவனை பார்த்து பயந்து ஓடினான். அதே போல தான் நான் இன்றைக்கி சொல்கிறது என்ன தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் மனுகுலத்தை பூமியில் பாவம் செய்த அக்கிரமம் செய்த இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக அவர் தேவாதி தேவனாக ராஜாதி ராஜாவாக வல்லமையோடு மகிமையோடு பரிசுத்தத்தோடு இந்த பூமியில் வந்திருந்தால் நம்மை மீட்டு இருக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. இந்த ராஜா எப்படி தன் ஸ்தானத்தை விட்டு, ராஜஸ்தானத்தை விட்டு, அதிகாரத்தை விட்டு, பொறுப்புகளை விட்டு ஒரு சாதாரண காட்டுவாசியை போல ஒரு மிருகங்களோடு வசிக்கிற ஒரு சாதாரண மனிதனாக தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையெல்லாம் அந்த ராஜபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு தான் ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்து இந்த பூமியில் அந்த மனுஷனுக்காக போய் தன் மகனை தேடி கண்டுபிடிச்சி அந்த அரண்மனைக்கு கூட்டு போனான். இந்த கதையுடைய அர்த்தம் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிந்திக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற நம்மையும் மீட்பதற்காகவே இந்த உலகத்தில் என்ன பண்ணாராம், நம்மை போலவே அவர் மாம்சம் சரீரம் உடையவராக இந்த பூமியில் வந்து நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நாம் அவரோடு கூட போகணும். ஆமென், அல்லேலூயா. உன்னதரோடு கூட நாம் இருக்கணும். நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் எல்லாம் மீட்கப்பட்ட ஜனம், கழுவப்பட்ட ஜனங்கள். நம்மை தேடி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகிமை துறந்தவரால் தாழ்மையின் ரூபமாய் மனித அவதாரமாய் எடுத்து மரணபரியந்த கீழ்ப்படிந்து பிதாவுக்கு தன்னை ஏற்படுத்தின பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், அதாவது சிலுவை மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி அவரை மீட்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாக மாறினார், பாவ பரிகாரியாக மாறினார், நம்ம ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் வந்தார்.
அல்லேலூயா. நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறது போல, அந்த காணாமல் போன மகனை தேடி வந்தது போல, ஏதேன் தோட்டத்திலே தொலைந்த அந்த மகனை, ஆதாமுடைய சந்ததிகளை தேடி இந்த உலகத்திலே மனிதாவதாரமாக எடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே மனிதாவதாரமாக நம்மை தேடி வந்தார். அவர் தேடி வந்த போது தமக்கு சொந்தமானவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் புறக்கணித்தார்கள். அவர் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே இரட்சகராக வந்தபோது, மீட்பராக வந்தபோது அவர்கள் அறியவில்லை. அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கல, சத்திரத்தில் இடம் கிடைக்காமல், அப்ப என்ன பண்ணாங்க, சத்திரத்தில் இடம் கிடைக்காமல் முன்னணியிலே கிடத்தினார்கள். அவர் பிள்ளை பெறும் காலம் வந்த போது என்ன நடந்தது, அவர் பிள்ளைகள் பெற்றெடுத்து சத்திரத்தில் இடம் கிடைக்காமல் அவர் பிறந்தார் என்று. அப்போ எங்கே பிறந்தார் என்று என்ன பண்ணல, வேதம் தெளிவாய் சொல்லப்படலை. அவர் ஏற்கனவே பிள்ளைகளை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் சத்திரத்தில் இடம் கிடைக்கல. ஏன் சத்திரத்தில் இடம் கிடைக்கல பார்த்தீங்கன்னா, அந்த நாள் அகசூராயினாலே குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக திட்டம் பண்ணப்பட்ட நாள் ஆகினாலே எல்லாரும் எருசலேமுக்கு வந்தார்கள். அங்கிருந்து எல்லா சத்திரங்கள் எல்லாம் நிரம்பியிருந்தது, விடுதியெல்லாம் நிரம்பி இருந்தது. எல்லா தேசத்தில் இருந்து குடிமதிப்பு எழுதப்படும் நாட்கள் வந்தபோது, குடிமதிப்பு என்றால் மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளிலே எல்லா தேசத்திலும் போயிருந்தவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்ததினாலே அந்த இடங்கள் நிரம்பி இருந்தது. அப்போது யோசேப்புக்கு மரியாளுக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கவில்லை. அவர் பிள்ளை பெற்று சத்திரத்தில் இடம் கிடையாமல் முன்னணியிலே கடத்தப்பட்டார். அவர் இந்த உலகத்திலே ஒரு தாழ்மையின் கோலமாக, மனித அவதாரமாக இந்த உலகத்திலே ஒரு ஏழ்மை ரூபமாக எடுத்து வந்தார். ஆனால் இந்த யூதர்களுக்கு மேசியா வருவார் தெரியும், இயேசு இந்த உலகத்தில் பிறப்பார் என்று தெரியும். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது ஒரு சாதாரண மாட்டுக்கு தொழுவத்தில் பிறந்ததார். இவர் என்ன நினைச்சாங்க, ரோமர் ராஜ்ய காலத்திலே, ரோமர்கள் ஆண்ட காலத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக, விடுதலை செய்வதற்காக மேசியா இரட்சகர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க எங்கள் இயேசு வருவார், எங்கள் தேவன் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் பிறந்ததோ ஒரு சாதாரண மாட்டுக்கொழுவத்தில் பிறந்தார். ஆகினால் இவர் தச்சனாக பிறந்தார், தச்ச குடும்பத்தில் பிறந்தார். ஆகினால இவர் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த யூதர்களுக்கு மனமில்லை. இவர் எப்படி கடவுளாக முடியும்? இது சாதாரண குடும்பத்தில் பெத்லகேமிலே ஒரு சாதாரண ஊரிலே பிறந்தாரே, இவருடைய தகப்பன் தெரியுமே, இவள் அம்மாவை தெரியுமே, சகோதரி தெரியுமே என்று இயேசுவை அற்பமாக எண்ணினார்கள். சொந்தத்தில் வந்தால் சொந்தமானவர்கள் அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. சொந்தமானவர்கள் அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு உலகத்தில் அவர் வந்தார். எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த நற்செய்தியை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் சொந்தமானவர்கள் அவரால் அவர் தான் நம்மளை எல்லாம் பிறப்பித்தார். ஆமே, நாமளே எல்லாரும் பிறந்தில்லை, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். ஆமே, அவரால் பிறப்பித்த எல்லாரிடத்திலும் நம்ம அன்பு கூறணும். அவர் நம்மை உண்டாக்கினவர், அவரே நம்மை உண்டாக்கின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தவர் இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரமாக எடுத்து உன்னை நேசித்து உனக்காக இந்த பூமியில் வந்தாரே, அவரை வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாங்கள் இந்து, நாங்கள் இஸ்லாமியர், நாங்கள் பௌத்தர்கள், நாங்கள் இது அது என்று சொல்லி ஜாதி பிரிவினை, மத பிரிவினை சொல்லி மனிதர்கள் நாங்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். அவர் உலக ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். பாவத்தை போக்க, சாபத்தை போக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். இந்த உலகத்திலே நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 2:4 வாசிங்க. 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் அறியாமல் இருப்போமானால் தண்டனைக்குரியவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அம்மா எல்லாரும் கவனிங்க, வசனத்தை கவனிங்க. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசு பலவிதமான செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினால் வாசிங்க, வசனங்களை வாசிங்க. பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்?
அப்போ எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இந்த ரட்சிப்பை எப்படி அவர் சொல்றாரு? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஜனங்களுக்குள் இருந்த சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் தொட்டு சுகமாக்கி பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து ஜனங்களுக்குள் உண்டாயிருந்த அற்புதங்களை அடையாளங்கள் செய்து மரித்தோரை உயிரோட கூட எழுப்பி பலத்த செய்கையினாலும் அற்புதங்களினாலும் தேவனுடைய வல்லமை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை கொடுத்த அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை, இவ்வளவு பாடுகளை, அந்த ரட்சிப்பு மூலமாக, அந்த பாடுகள் மூலமாக வந்த அந்த ரட்சிப்பை நீங்கள் அற்பமாக எண்ணினால், அதான் சொல்றாரு, இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி நாம் தப்பித்து கொள்ள முடியும்? எப்படி நாம் தப்பித்து கொள்ள முடியும்? இவ்வளோ பெரிய பாடுகள். இந்த பாடுகள்லாம் எதற்காக இயேசு பட்டார் என்றால் ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக சொன்னார். அவர் இந்த உலகத்திலே பிறக்கும் போது அவர் கடவுளாக பிறந்தார். வான சேனைகள்லாம் தூதர்கள்லாம் அவர் என்ன பண்ணுது? வணங்குச்சு. வாசிங்க எபிரேயர் 1:6. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிறக்கும் போது என்ன நடந்ததுன்னா வான சேனைகள் இறங்கினது, பரலோக சேனையை இறங்கினது என்று லூக்காவில் சொல்றாரு. அவர் பிறந்த போது வான சேனைகள் எல்லாம் கர்த்தரை பாடி மகிழ்ந்தார்கள். இங்கே எபிரேயர் எழுதின ஆசிரியர் சொல்கிறார், மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்திலே பிரவேசிக்கும் போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவார்கள். அவர் கடவுள். ஆமென், அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலே பிள்ளையாய் பிறந்தபோது அவர் எல்லாரும் சேவித்தார்கள். தூதர்கள் சேவிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்க மக்கள் இன்னைக்கு எனக்கு இயேசு வேண்டாம் என்று என்ன பண்ணுறாங்க? வெறுத்து தரங்க. பணம் வசதி இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லா வசதியாக இருக்குது, அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் இயேசுவை தொழுது கொள்ள மாட்டோம், எங்களுக்கு மதம் இருக்குது, ஜாதி இருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்குற நற்செய்தி இது. ஆமே, இயேசு இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்காக பிறந்தார். எல்லா தேவ தூதர்களும் அவர் பரமசேனையும் அவரை தொழுது கொண்டது. ஆமே, அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அவரை தொழுது கொண்டார்கள். பாருங்க, சாஸ்திரிகள் வந்து அவரை தொழுது கொண்டார்கள், ராஜாக்கள் வந்து அவரை தொழுது கொண்டார்கள். வேதம் தான் சொல்லுது, எல்லாரும் வந்து அவரை என்ன பண்ணாங்க? தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதே இயேசுவுடைய பிறப்பை குறித்து சகரியா என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். லூக்கா புஸ்தகம், லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1:79. இந்த சகரியா என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஆமீன். இந்த வசனம் சொல்லுகிறது, 79வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் தோன்றிய அருணோதயம் நம்மை வந்து சந்தித்து இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த சொன்னது யார் என்றால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் இந்த காரியத்தை நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். உன்னதத்திலிருந்து தோன்றி ஒரு அருணோதயம் என்ன பண்ணிச்சான்? நம்மை வந்து சந்தித்தது. உன்னதத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து அவர் உன்னதத்தில் தோன்றிய ஒரு அருணோதயமாக இருக்கிறார். அருணோதயம் என்றால் என்ன? அருணோதயம் என்றால் என்ன? இரவல் நைட்டெல்லாம் இரவாக இருக்கும், காலையில் வெளிச்சம் சூரிய ஒளி வந்த உடனே, ஒளி வருவதற்கு முன்பாக, சூரியன் எழும்புவதற்கு முன்பாக ஒரு வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா? அது பேர் தான் அருணோதயம். என்ன ஓதயம்? அருணோதயம். அந்த அருணோதயம் நமக்கு உள்ளத்தில் வருகிறது. அப்போது நம்மை வழி நடத்தும்படியாக ஒரு வெளிச்சம், இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். இவருடைய பிறப்பு நம்மை வழி நடத்தும். பிதாவிடத்திலே தேவ ராஜ்யத்தை நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த உலகத்திலே சூரியன் தோன்றுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மெய்யான ஆண்டவர் தோன்றினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இந்த சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து அவர் சொல்லுகிறது பார்க்கிறோம்.
சூரியன் உதிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் அவர் உதிக்கிறான். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கும்போது நம்முடைய வாழ்க்கை புது பிறப்பாக மாறுகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம இருளிலே இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, இருளிலே அந்தகாரத்தில் இருந்தோமா, அந்தகார இருளிலே இருந்தோமா, நம்ம இருளின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறினோம் என்றால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த இருளை அகற்றும்படியாக கார் இருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் என்று ஏசாயா சொன்னாரே. அந்த கார் இருள் இந்த பூமியை மூடிக்கொண்டிருக்கிற போது இயேசு இந்த உலகத்திலே பூமியிலே மனிதாவதாரமாக எடுத்து அந்த இருளிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறேன். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஆமென். அந்த ஒளியை கொண்டு வந்தா இருளில் நடமாடுகிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் எதுனா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான வெளிச்சமாக இருக்குது. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அது ஒரு புது துவக்கமாக இருக்கிறது. அவர் நம்முடைய இருதயத்தில் பிறக்கும்போது அது ஒரு புது பிறப்பாக இருக்கிறது. இரட்சகரை ஏற்படுத்தியதற்கு ஒரே நோக்கம், நம்முடைய பழைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கையெல்லாம் கலைத்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணம் இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஆமென். அல்லேலூயா. நீண்ட காலமாக 400 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே இருள் இருந்தது. கடவுள் பற்றி ஒரு அறிவு இல்லை. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலே தேவாலயத்திலே போய் தேவனை தொழுது கொள்கிற ஆட்கள் இல்லை, கடவுளை பற்றி சொல்லுகிற ஆட்கள் இல்லை. அப்படியாப்பட்ட காலத்திலே, இருளின் காலத்திலே வாழ்ந்திருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு நற்செய்தியாக இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16 நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன உரைத்தாரோ அதுபடி தான் என்ன பண்ணுது, நடந்தது என்று சொல்றார். எல்லாமே தீர்க்க தரிசனத்தின்படியே நடந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில், சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. பாருங்க, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருக்கிறது. அப்போ மனுஷனுக்குள்ளே ஜீவன் இல்லை. இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாருமே இயேசு இல்லாமல் வாழ்ந்தா ஜீவன் இல்லாதவன். ஆனா அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. சொல்லுங்க, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. நமக்குள்ள ஜீவன் இல்லை. ஏன் நமக்குள்ள ஜீவன் இல்லை? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்தோம். என்ன செய்திருந்தோமா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நமக்கு ஜீவன் இல்லாது இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் ஜீவனை கொண்டு வந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். இயேசு இந்த உலகத்திலே ஒளியாய் வந்தபோது இந்த உலகத்தில் இருந்த பாவ இருளை அகற்றினார். ஒவ்வொரு மனிதனையும் ரட்சித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அவர் வந்தது நோக்கம் என்ன? பாவங்களை மன்னிக்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவங்கள் மூடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். பாவங்கள் மூடப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு வந்து பாவத்தை மன்னித்தார். பிதாவே, இவர்கள் செய்கிற எல்லா தப்புகளும் மன்னியும் அப்படி சொன்னார். மன்னிப்பு உண்டாக்கினார். இதுவரைக்கும் மன்னிப்பு இல்லாத இருந்த நமக்கு இயேசு வந்தது எதுக்கு தெரியுமா? நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படியாக. அவர் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கின போது அன்னைக்கு இருந்த யூதர்கள் சொன்னார்கள், இவர் யார்? இவர் மனுஷகுமாரன் அல்லவா? இவர் பாவங்களை மன்னிப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம்? தேவதூஷணம் சொல்றான்னு சொன்னாங்க. தேவதூஷணம் சொன்னார். அவரு இல்லைங்க, பாவிகளை மன்னிப்பதற்காக வந்தார். அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னார். மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவத்தை மன்னித்ததுக்கு அடையாளமாக அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன போது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான்.
ஒரு பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் பாவம் செய்தவனாக இருந்தால் அவன் வியாதிப்படுகிறத நான் பார்க்குறோம். ஆகினாலே அந்த மனிதனை கர்த்தர் என்ன பண்ணாரு? ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒளி, அவன் அந்த ஒளி அல்ல. யோவான் சாணனை குறித்து சொல்றார், அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆமே, அல்லேலூயா. யோவான் சாணத்தை பற்றி சொல்றாரு, அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இன்னைக்கு அந்த யோவான் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இன்னைக்கு நாமும் ஆண்டவரை குறித்து என்ன பண்ணணும்? இயேசுவின் பிறப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கணும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான். நாமும் கூட இந்த உலகத்திலே இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருக்கணும். அல்லேலூயா. நாம் இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருக்கணும். அவன் சொன்ன சாட்சி நிமித்தம் அநேகர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஆமே, அல்லேலூயா. அவர் சொல்றார், இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வந்தபோது அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் பாவத்தை, யாருடைய பாவத்தை? கிறிஸ்துவுடைய பாவத்தை மாத்திரம் சுமக்க வரல, அவரு உலகத்தின் பாவத்தையே சிலுவையிலே சுமக்க வந்தார். அல்லேலூயா. அவர் ஏதோ ஒரு மக்களுக்கு, ஒரு கூட்டத்துக்கு வரவில்லை, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்க, ரட்சிப்பு உண்டாக்க, விடுதலை உண்டாக்க, பாவ மன்னிப்பு உண்டாக்க, மீட்பை உண்டாக்க இந்த உலகத்திலே மனிதாவதாரமாக எடுத்து இந்த உலகத்திலே இரட்சகராக இயேசு என்ற பெயராக இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணணும்? சாட்சியாக அறிவிக்கணும். அல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான். எரிந்து பிரகாசிக்கணும். நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசிக்கணும். அவரை போல நாம் என்ன பண்ணணும்? இயேசுக்காக எல்லா மக்களுக்கும் நம்ம சாட்சி சொல்லணும். 9ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமா, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் என்ன பண்றாரு? பிரகாசிக்க பண்றார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்றாரு. அந்த மெய்யான ஒளி வரும்போது இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க கவனித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவ மனிதர்கள்லாம் பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்றார். ஒரு காலத்தில் கொலைகாரனா திருடனாகவும் இருந்தவர்கள், வாழ்க்கையில் பாவத்தில் வாழ்ந்தவர்கள், குடிகாரனாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பி இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக ஊழியம் செய்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரும்போது அவன் எந்த மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவனை பிரகாசிக்கிற ஒளியாக மாற்றுவான். உன்னதத்திலிருந்து உதித்த அருணோதயம் நம்ம என்ன பண்ணுது? சந்தித்த நோக்கம் என்ன? எதற்காக நம்மை சந்தித்தது? உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் ஒளி நம்மை சந்தித்தது என்னச்சுன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று. ஆமே, இந்த உலகத்தில் நாம் எல்லாம் எப்படி இருந்தோம்? இருளாக இருந்தோம். ஆகினாலே இந்த உலகத்திலே நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். சுடர்களைப் போல என்னன்னா, நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய சந்ததிகள் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, உன் சந்ததி வானத்து சொல்லுங்களேன், வசனம் தெரியுதா? ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருந்தாரு? வானத்து நட்சத்திரங்களாக ஆண்டவர் பெருக பண்ணியிருந்தார். ஆமே, உன் சந்ததியை பார்க்கும்போது வானத்து நட்சத்திரங்களாக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது நீங்கள் இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். ஆமே. மத்திய சுவிசேஷம் 5:14 வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சூரியனை போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறைந்திருக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. மலையில் இருக்கிற பட்டணங்களைப் போல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு வாழ்க்கை இருக்கிறார்? உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். அது மலை மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்கிறது. ஆமே, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஒளியை பார்ப்பார்கள், அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணங்கள் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சூரியன் இடத்தில் இருந்து சந்திரன் ஒளி கொடுக்கிறது போல, சூரியனு தான் ஒளி கொடுக்குது. ஆனால் சந்திரனுக்கு எந்த ஒளியும் கிடையாது. ஆனால் அந்த சூரியனிடத்திலே இருந்து தான் சந்திரன் என்ன பண்ணுது? நிலா
பூமிக்கு ஒளி கொடுக்கிறது. சூரியனிடத்தில் இருக்கிற ஒளியை பெற்றுதான் என்ன பண்ணுது, பூமியிலே ஒளி கொடுக்கிறது. அதே போல நம்மையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசுவிடத்திலே அந்த இருக்கிற அந்த ஒளியை வைத்து நாம் இந்த பூமிக்கு என்ன பண்ணணுமா, வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய முகத்திலே தேவ அறிவாகிய ஒளி நம்மளிடத்திலே வீச பண்ணினார். இந்த மண்பாண்டத்திலே நாங்கள் அவரை பெற்றிருக்கிறோம். யார? இயேசுவை பெற்றிருக்கிறோம். அவர் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார், உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். உனக்குள்ள எனக்குள்ள இயேசு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒளி தர வேண்டும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நன்மை உண்டாக்கணும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை குறித்து அநேகர் நடக்க வேண்டும் என்று மனதாய் இருந்தார்களாம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த வெளிச்சத்தில் நடக்க மனதாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் பிறப்பு ஒவ்வொரு மனிதனுடைய பாவ மன்னிப்பு ரட்சிப்பு உண்டாகிறது. மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இங்க பாருங்க, முதல்ல 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தார். ஆமே. அவர் கலிலேயை விட்டு புறப்படும் போது அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருந்தார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். அவன் பரிசுத்த ஆவியினாலே ஜனங்களை விடுதலை செய்தார். ஆமீன். அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தேவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் நிரம்பி இருந்தார். தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வாழ்ந்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ வேண்டும். அவர் உன்னதத்தின் பலனை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிறப்பின் மூலமாக அவர் சொன்னார், நான் போய் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட தங்கி இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும். அப்போஸ்தலரை பார்த்து பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும். இயேசுவுடைய பிறப்பு ஒரு ரட்சிப்பு மாத்திரமல்ல, இந்த உன்னதத்தின் பலனை நாம் தரித்து கொண்டு இந்த உலகத்திலே இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்வதற்காக, அநேக மக்களை ரட்சிப்பதற்காக ஒரு உன்னத பலன் அவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, காயம்பட்டவர்களை யாவரும் குணமாக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அவர் ஏன் இந்த உலகத்தில் வந்தார்னா, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக, மரித்தோரை எழுப்பும்படியாக அவர் இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியார் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் சொன்னபோது, அந்த ஏரோது ராஜா அதை கேட்டபோது, எதை கேட்டபோது? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது அவன் இருதயம் என்னாச்சு? கலங்கி போச்சு. அவன் இருதயம் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த அரசர் மாளிகையில் இருந்த எல்லா இருதயமும் கலங்கி போய்விட்டது. பயம் உண்டானது. பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது, இன்னொரு கூட்டத்துக்கு பயம் நடுக்கம் இருக்கிறது. இந்த ஏரோது ராஜா என்ன நினைத்தா இருப்பான்? யோசித்து பாருங்க. நான் ராஜாவா இருக்கும் போது இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா? இதை யூதர்களுடைய சாஸ்திரிகள் எல்லாம் சொல்லுவதை கேட்டு அவன் இருதயம் கலக்கமடைந்தது. எனக்கு விரோதமாக ஒரு ராஜா இந்த பூமியில் பிறந்திருக்கிறான், அவனை கொல்ல வேண்டும், இயேசுவை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டான். சாஸ்திரிகளிடத்திலே அவன் பேசி, நீ போய் அந்த பிள்ளையாண்ட தொழுது கொண்டு வந்து நானும் வந்து தொழுது கொள்வதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கள் என்று அந்த பிள்ளை இடத்துல அவங்கள சாஸ்திரி இடத்துல கேட்டு அனுப்புவதை பார்க்கிறோம். வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போது ஏரோது இயேசுவானவர் எங்கு பிறப்பார் என்று சகல சாஸ்திரிகளையும் தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த எல்லா மக்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணான்? கேட்கிறான், இயேசு எங்க பிறப்பார்?
எங்கே பிறந்து இருக்கிறார் அப்படின்னு விசாரித்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனத்தை சொல்கிறாங்க. மீகா எழுதின சுவிசேஷத்தை மீகா எழுதினதில் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது. யூதா தேசத்திலே பெத்லேகேமிலே யூதாவின் பிரபு ஒரு சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து தோன்றுவார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த தேசத்தில் பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார், எந்த ஊரில் பிறப்பார், எந்த பட்டணத்தில் பிறப்பார், எந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுவார் என்று துல்லியமாக திட்டமாக இந்த மீகா என்கிற தீர்க்கதரிசி இயேசு குறித்துடைய அடையாளத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கப்பா 8ஆம் வசனத்தை. அவர்கள் பெத்லெஹேமுக்கு போனார்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பிள்ளை இருக்கிற இடத்து மட்டும் அந்த நட்சத்திரம், இயேசு பிறந்த போது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் ஒரு புதிதாக தோன்றின அந்த நட்சத்திரத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நட்சத்திரம் என்னாகமம் புத்தகத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னாரே, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இயேசுவை அடையாளம் காட்டுவதற்காகவே, இயேசுவின் பிறப்பை அடையாளம் காட்டுவதற்காகவே அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் வானத்திலே தோன்றினது. அல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை அந்த நட்சத்திரம் காட்டினது. ஆமென், அல்லேலூயா. அவர் பிறந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை அந்த நட்சத்திரங்கள் காட்டினது என்று அந்த சாஸ்திரிகள், அந்த பிள்ளை இருந்த இடம் மட்டும் அந்த நட்சத்திரம் வந்து அந்த இடத்துல மறைந்தது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அந்த நட்சத்திரம் பிறந்த இடத்தை, அந்த இயேசு பிறந்த இடத்தை அந்த நட்சத்திரம் காட்டினது போல ஒரு நட்சத்திரமாக நாம் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாம் என்ன பண்ணணும்? இயேசுவை நாம் காட்டணும். அல்லேலூயா. இயேசு உனக்காக தான் பிறந்தார், உனக்காக தான் மரித்தார், உனக்காக தான் உயிர்த்தெழுந்தார், உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீ எல்லா ஜனங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறீங்க. சினிமா நடிகர் மாத்திரம் நட்சத்திரம்னு சொல்கிறான். உண்மையாலே நட்சத்திரம் யார் தெரியுமா? ஸ்டார் யார் தெரியுமா? நீங்கள் தான். ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் நல்லா உனக்கு புரிஞ்சிருந்துன்னா கையை தட்டியிருப்பீங்க. ஆமாம், அல்லேலூயா. நீங்கள் ஸ்டார் சொன்ன, உலகத்தில் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பிரமிச்சு பார்க்குறீங்க. நீங்களும் ஒரு ஸ்டார் என்பது தெரியல பாருங்க. வானத்தின் நட்சத்திரங்கள் நீங்கள் தான். ஆபிரகாமின் சந்ததிகள் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். ஆமே, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஸ்டாராக இருந்து இயேசுவை நீங்கள் என்ன பண்ணணும்? அடையாளத்தை நீ காட்டணும். அல்லேலூயா. அடையாளத்தை காட்டணும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 2:7 போனா யோவான் சுவிசேஷம் 1:29 வாசிங்க. 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு எப்படி வந்தாராம்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ உலகத்தில் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு பாவத்தை சுமந்த அந்த ஆட்டுக்குட்டிகள் வேற. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி எப்படியாப்பட்ட ஆட்டுக்குட்டி? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை பார்த்து அந்த யோவான் சாணன் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. எல்லா மனுஷனையும் ரட்சிப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா இயேசு இந்த உலகத்தை வரும்போது எதற்காக வந்தார் என்பதை இந்த யோவான் சொல்றாராம். எல்லா உள்ள பாவங்களை சிலுவையில் சுமப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்திய சுவிசேஷம் 28:19 சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போது இயேசு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வரல. இயேசு என்ன சொன்னார்? எல்லா ஜனங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் மீட்பு உண்டாக்கணும்னா இயேசுவை போய் நான் எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்கணும். அந்த வசனம் அதானே சொல்லுது. வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. சகல ஜாதிகளுக்கு நாம் அறிவிக்கணும்.
ஆமாம், இந்த நற்செய்தியை, இயேசுவின் பிறப்பை, இயேசுவுடைய மரித்து உயிர்த்தெழுந்ததை எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும், அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக வரல, இந்த பூமியில் பிறந்த எல்லா மதம் இன மக்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார். ஆகினாலே சகல ஜாதிகளுக்கும் இந்த இயேசு சொந்தம். ஆமே, சகல ஜாதிக்காரரும் பாஷைக்காரரும் அவர் தொழுது கொள்வார்கள். புறஜாதிகளை நான் வரவழைப்பேன் என்று சொன்னான். எல்லா ஜனங்களுக்கு ரட்சிப்பு, எல்லா ஜனங்களுக்கு மீட்பு, எல்லா ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு இயேசு தரார், ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அல்ல. ஆகினால் தான் உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்றார். இயேசுவே கட்டளிட்டு இருக்கிறார், உலகமெங்கு போங்கன்ட்டு. அப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அவருடைய ஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார், பூமி எங்கும் குடியிருக்க பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவர் ஒரே இரத்தத்திலே, ஆதாமுடைய இரத்தத்திலே தோன்ற பண்ணினா பூமியிலே எல்லா மனுஷர்களும் இன்னைக்கு ஜாதி ஜாதியா மதமதமாக பிரிந்து வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். சமாரியா பெண் சொல்லுகிறதை நாம் கவனிப்போம். சமாரியா பெண் ஒன்று சொல்கிறார், இயேசுவை சந்தித்தார். தன் வாழ்க்கையிலே பாவம் செய்து பாவத்தினாலே தாகம் தீர்க்க முடியாமல் மத்தியான நேரத்திலே யாக்கோபின் கிணறாண்ட வந்து அங்கே இயேசுவை சந்திக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. சமாரியா பெண், நான் யோவான் 4:42 4:42 வாசிங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லு நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு மெய்யாகவே அவர் கிறிஸ்து உலக இரட்சகர் என்று அந்த சமாரியா மக்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சமாரியா மக்கள் எல்லாரும் இயேசுவுடைய உபதேசத்தை கேட்டார்கள். இவர் மெய்யாவே உலக இரட்சகர். அல்லேலூயா. அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்கு இயேசு உலக இரட்சகராக தெரிந்தார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாகவே வந்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக கிருபாதாலய பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தினது ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்காக அல்ல, இந்த உலகத்திலே பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் அவர் இந்த உலகத்திலே உலக இரட்சகராக வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த மானிடர்களாக பிறந்த அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தில் இயேசு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அவர் எல்லாருக்காக பிறந்தார். அந்த சமாரியா மக்கள் எல்லாரும் இயேசுவின் உபதேசத்தை கேட்டு தங்கள் ஆத்மாவிலே ரட்சிப்படைந்தார்கள், விடுதலை பெற்றார்கள். இன்னைக்கு இயேசுவின் உபதேசத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற, உன் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட வேண்டும், உன் சரீரம் மீட்கப்பட வேண்டும். பாவத்தில் வல்லமையிலிருந்து, அக்கிரமத்தின் வல்லமையிலிருந்து, சாபத்திலிருந்து உன்னை தேவன் மீட்க விரும்புகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையை ரட்சித்து அவள் செய்த எல்லா பாவத்தையும் அவளுக்கு அறிவித்து இனி அவள் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு அநேக மக்களுக்கு இந்த மகள் ஒரே நாளிலே சுவிசேஷத்தை அறிவித்தாள். இவள் பாவியான மனுஷி, இவனுடைய வாழ்க்கை தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் இயேசுவை சந்தித்த போது அவர் வாழ்க்கையில் இருந்த அந்த பாவம், விடாமல் இருந்த அந்த விபச்சார வேசித்தனத்தின் ஆவி அவளை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. அவளுக்கு ஒரே நாளில் ரட்சிப்பு வந்தது. இதோ தீர்க்கதரிசியை பார்க்கிறோம், மேசியா வருவார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், உன்னோடு பேசுகிறவர் நான் தான் அவர் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் உங்களை சந்திக்கிறார். ஆமே. நான் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் தொழுது கொள்கிற தேவன், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவர் உலகங்களை உண்டாக்கினாரா? வார்த்தையினால உலகங்களை உண்டாக்கினார். உண்டானதொன்றும் தானாக உண்டாகவில்லை, அவருடைய வார்த்தையின்படி அவருக்கென்றும் அவருடைய மகிமைக்கென்று அவர் சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாமே படைக்கப்பட்டதெல்லாம் அவர்தான். சூரியனை படைத்தவர் அவர்தான், சந்திரனை படைத்தவர் அவர்தான், பூமியை படைத்தவர் அவர்தான். நாம் படைத்தவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் யாரோ ஆராதிக்கணும்? வானத்தி பூமியை உண்டாக்கின மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. வானங்கள் கர்த்தருடைய மகிமையை விவரிக்கிறது, அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் உலக இரட்சகர், உலகத்தை உண்டாக்கினவர்,
ஒரு நொடி பொகுதில் வகுத்தவர். உலகம் உண்டாக்கடவது என்றால் உண்டாய்விட்டது. சூரியன் உண்டாக்கடவது, சந்திரன் உண்டாக்கடவது, உண்டாயிட்டு. பூமி உண்டாக்கடவது, வட்டாந்தரை உண்டாக்கடவது என்று சொல்லி சொல்லியே இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அவர் உலக ரட்சகர். இந்த உலகத்தை மனிதனுக்காக படைத்தார். பூமியின் குடியிருப்பு மனிதனுக்காக கொடுத்தார். இதிலே வாசம் பண்ணுகிற எல்லா மனிதனும் அவருடைய சுவாசத்தில் இருந்து வந்தவர்கள். அவருடைய கையின் கிரியா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிற உங்களை மண் என்று நினைவு கூறுகிறார். ஆதாமை ஆண்டவர் மண்ணிலிருந்து உருவாக்கின அவர்தான். அல்லேலூயா. அவர் மண் என்று நினைவு கூறுகிறார். மண்ணிலே உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார். யாருக்கு? ஆதாமுக்கு சுவாசத்தை கொடுத்தார். அந்த மண்ணு தான் இப்போ நம்ம இந்த பார்க்குறோமே. இந்த சரீரம் எல்லாம் ஒரு நாள் மண்ணாக போகுது. நமக்கு கொடுத்த இந்த ஆவி, நமக்கு கொடுத்த இந்த ஜீவன், அது பரலோகத்துக்கு போனோன்னா இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஆண்டவராக நீ ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை எப்போ முடிவடையும் தெரியாது, எப்போ மரணம் வரும் தெரியாது. ஆனால் நீ ஒரு நாள் மரிக்கும் போது ஆண்டவரை நீ சந்திக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன வசனங்களுக்கு நீ கடைபிடிக்கணும். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவரை நீ ஏற்றுக்கொள்ளணும். அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் அவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவருடைய இரக்கத்தினாலே அவருடைய தயவினாலே நீங்கள் ரட்சிக்கப்படணும். இலவசமாய் கிருபையினாலே அவர் உங்களுக்காக மரித்தார். நீங்க எந்த கிரையும் நீங்க செலுத்த வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களுக்காக கிரையம் செலுத்தியிருக்கிறார். உங்களுக்கு கிரையம் செலுத்தி மீட்பு உண்டாகி இருக்கிறார். அந்த கிரையம் வெளியேறு பெற்ற ரத்தம் சகல பாவத்தின் கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. இயேசு பிறந்தது நோக்கம் நமக்காக மரிக்க. இயேசு பிறந்தது நோக்கம் நம்ம ரட்சிக்க. இயேசு பிறந்தது நோக்கம் நம்ம பாவ மன்னிப்பை கொடுக்க, நித்தியத்தில் சேர்ப்பதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. நாம் பிறப்பை கொண்டாடுகிறோம், ஆனால் அவருடைய மரணத்தை தான் அப்போஸ்தலர்கள் கொண்டாடினார்கள். அல்லேலூயா. எந்த அப்போஸ்தலரும் பழைய காலத்தில் வாழ்ந்த யாருமே பிறந்த நாளை கொண்டாடினதாக சரித்திரம் இல்லை. ஆனால் அவர் இறந்ததை கொண்டாடுகிறோம், அவர் உயிர்த்தெழுந்ததை கொண்டாடுகிறோம். காரணம் என்ன? அந்த உயிர்த்தெழுந்ததின் வல்லமை நாம் பெறுவதற்காக. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் நமக்காகவே. நாம் அவரை அடிக்கப்பட்டோ ஏதோ அவர் தவறுக்காக அடிக்கப்பட்டார், அவர் அது தண்டிக்கப்பட்டது அவருடைய தவறினால் தண்டிக்கப்பட்டார் என்று நாம் நினைத்தோம். ஏசாயா சொல்றார், நம்முடைய பாவத்தின் நிமித்தம், என்னுடைய ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்காகவே இந்த உலகத்திலே இயேசு மானிடனா இரட்சகராக இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்தார். அல்லேலூயா. நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-9. பிலிப்பியர் 2:7-9. இன்னும் 4 வசனங்கள் வாசித்து முடிப்போம். சரியான நேரம் இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு சரியான நேரம் வந்துடும். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, தம்மை தாமே வெறுமையாக்கினார். இந்த உலகத்திலே அவர் வரும்போது தம்மை தாமே வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷ சாயலானார். தம்மை தாமே அடிமையாக்கி மனுஷ ரூபமாகி தாழ்மையின் கோலமாய் மனுஷ சாயலாக வந்தார். ஒரு மனுஷனை மீட்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் தேவகுமாரன் மனிதாவதாரம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆகினால் தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ஒரு மனிதன் இப்படி பாடுறான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழ்ந்த பாடுகளினாலே அவரும் என்ன பண்ணணும், இந்த பாடை சிலுவையில் சுமக்க வேண்டும் அப்படின்னு தான் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். மனிதன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் பாடுபட்டு வாழணும், என்னை போல அவனை பாடுபட்டு வாழணும். ஐயா சத்யானனுக்கு நல்லா கொஞ்சம் சிரிப்பு வருது. இல்லை தான், கரெக்டு தான். கண்ணதாசன் அப்படி தான் பாடியிருப்பார். மனிதன் கடவுள் மனிதனாக பிறக்கணும். பிறந்தார். ஐயா கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? பிறந்தார். அவர் பிறந்ததை தான் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அவர் பாடுபட்டார். ஆமாம், பாடுபட்டார். அவர் துன்பப்படுத்தப்பட்டார். அவர் கன்னத்தில் அறைந்தார்கள். அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் சரீரம் முழுவதும் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். ஒரு பாவமும் செய்யாமல், ஒரு குற்றமும் செய்யாத அவரை இந்த உலகம் அவர் பாடுபடுத்தினது, அவமானப்படுத்தினது.
ஒரு சாதாரண மனிதனாக தேவத்துவத்தின் மகிமை கொண்ட இயேசு இந்த உலகத்திலே மனிதாவதாரமாக எடுத்து வந்தது. சாதாரண ஒரு மனிதன், ரோம பேச்சவகன். அவர் கன்னத்தில் அறைந்தான், காரி துப்பினார்கள், எட்டு உதைத்தார்கள், சாட்டையினால் அடித்தார்கள். அவர் பொறுமையோடு ஒரு மனுஷன் ரூபம் போல தன்னை ஒரு அடிமை போல ஒப்பு கொடுத்தார். ஒரு அடிமை எப்படி இந்த உலகத்தில் நடத்துவார்களோ அது போல வாய் திறக்காத, சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாய் இருந்தார். என் தாசனை போல ஊமையன் யான், என் தாசனை போல செவிடன் யார் என்று. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே பேசாத, வாய் திறக்கல. நியாயத்திற்காகவும் அவர் பேசல. என்ன குற்றத்துக்காக என்னை தண்டிக்கிறேன்னு கூட கேட்கல. அவர் ஒரு குற்றமும் செய்யல. அவரை விசாரித்த பிலாத்து கூட சொல்றான், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. இந்த நீதிமானே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் நீதிமானா இருந்தார், ஒரு குற்றமும் செய்யல. ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டது உனக்காக, எனக்காக. இயேசு அது யூதர்கள் பார்த்து கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யார் சொல்லக்கூடும் என்று கேட்டார். அவரிடத்தில் ஒரு பாவத்தையும் யாரும் சொல்ல முடியல, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மெய்யான இயேசு, அந்த மெய்யான ஆண்டவர் உனக்காக வந்தது, தாழ்மையின் ரூபம் எடுத்தது, உனக்காக எனக்காக. 9 8 9 வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தான். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், சபை உபதேசங்களுக்கு கீழ்ப்படியணும். உன்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிந்து நீ பிதா குமார பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெறணும். அப்போது பரிசுத்த ஆவி வரத்தை பெற முடியும். நீ பாவ மன்னிப்பை பெறணும், ஞானஸ்நானத்தை நீ எடுக்கணும். ஆமே, அல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆமே, நீ ஞானஸ்நானத்தை எடுக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வரணும். இயேசுவே, என் வாழ்க்கையில் நீ வந்து என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்திகரிக்கணும். நீ ஞானஸ்நானம் இன்னும் எடுக்காதவர்கள் மனம் மாறி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஞானஸ்நானத்துக்கு இந்த வருஷத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமே, நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற வேண்டும். ஆமீன். நீ வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொருளினார். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை தந்தொருளினார். அல்லேலூயா. அவர் மேலானவர். அவர் உன்னதத்திலே பிதாவிடத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் பிதாவிடத்தில் உயர்த்தப்பட்டார். இந்த பாடுகளை அவர் பட்டதினாலே, இந்த மீட்பை அவர் உண்டாக்கினதினாலே அவருக்கு மேலான நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார். இந்த நாமத்தினால் தான் நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தினால் தான் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். பேயை துரத்தினாலும், பிசாசை துரத்தினாலும், வியாதியை துரத்தினாலும் இந்த நாமத்தினால் தான் துரத்தணும். ஆமே, அல்லேலூயா. இது மேலான நாமம். ஆமே, இயேசு உங்களுக்கு பிறந்ததுக்கு மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு எந்த அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரத்தை அவருடைய நாமத்தில் வைத்திருக்கிறார். ஆமே, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தினால் வியாதியின் மேலே கைகளை வையுங்கள், என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் பெறுவீர்கள் என்று சொன்னாரே. அவருடைய நாமம் பலத்த துருகமா இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்குவான். அல்லேலூயா. அந்த நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற இரட்சகர் உனக்கு பிறந்திருக்கிறார். அவரை உன் உள்ளத்தை ஏற்றுக்கொண்ட போதே உனக்கு அவருக்கு இருந்த அதிகாரத்தை தருகிறார். அல்லேலூயா. என் நாமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நீங்க பயன்படுத்த போறீங்க? அல்லேலூயா. இயேசு பிறந்தார் 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 மட்டும் போதாதுங்க. இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கணும். ஆமே, அவருடைய நாமம் நீங்க அறிந்திருக்கணும். அந்த நாமத்தினாலே பேய்களை துரத்தலாம், பாதாளத்தையும் சாவையும் மரணத்தையும் ஜெயித்த நாமம், இந்த உலகத்தை ஜெயித்த நாமம். அல்லேலூயா. நீங்க தேவனால் பிறந்தவர்கள், அவருடைய வார்த்தையினால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. நீங்க சாதாரண மனுஷனா இல்லை. நீங்க அப்பா அம்மாக்கு தான் நீங்க பிறந்தவங்கன்னு சொல்லல. நானு, நீங்கள் ஆவினாலே வார்த்தையினாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அது பிறந்து உண்மைதான். ஆனா மறுபடியும் உங்களுக்குள்ளே ஒரு பிறப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்திருக்கிறேன். நீங்க கேட்ட சுவிசேஷம், இயேசு என்கிற அந்த இரட்சகர் என்கிற சுவிசேஷம், மறுபடியும் நீ பிறந்திருக்கீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு நிக்கோதேமை பார்த்து இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில மறுபிறப்பு அடைக்கணும். இயேசு உனக்குள்ள வரும்போது உன் வாழ்க்கையில மறுபிறப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும். நீ மறுரூபம் அடையவ. அல்லேலூயா. நீ தேவனால் பிறந்திருப்பினா பாவம் செய்ய மாட்டே. அல்லேலூயா. நீ தேவனால் மறுபடியும் பிறக்கணும்.
தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அல்லேலூயா. கிருபைக்கு உட்படுகிற நீங்கள் பாவம் செய்வதில்லை. இயேசு உனக்குள்ளே வருவார் என்றால் நீங்கள் சகல நோய்களையும் சகல பாவங்களையும் விலக்கி ஜனங்களை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. கடைசியாக 2 வசனங்களை நான் வாசிப்போம். ரோமர் புத்தகம் 14:17 புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதா? சாப்பிட்றதும் குடிக்கிறதுமா இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்றால் என்ன நினைக்கிறாங்க? பிரியாணி ஆக்கி சாப்பிட்றது, சாயந்தரமான குடிக்கிறது, இது புத்தாடை அணிகிறது, துணி புதுசாக துணியை போட்டுட்டா கிறிஸ்மஸ் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு எப்படி கிறிஸ்மஸ் என்ன நினைக்கிறாங்க? புசிப்பும் குடிப்போம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நீங்கள் சாப்பிட்டு போகிறதுனால தேவனுடைய ராஜ்யம் அல்ல. புசிப்பும் குடிப்பும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஆனால் அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. வாசிங்க ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் நீதி, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. நாம் நினைக்கிற மாதிரி இயேசுடைய ராஜ்யம் அப்படியாப்பட்ட ராஜ்யம் இல்லை. புசிப்பும் குடிப்பும் மட்டும் அல்ல. அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குது? சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் போகணும். இன்னைக்கு நினைக்கிறாங்க பாவம் செய்வதற்காகவே இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. ஏன்? இன்னைக்கு தான் நிறைய சாராயம் நிறைய இடத்துல விற்குது, குடிக்கிறாங்க, நிறைய பேர் குடிக்கிறானுங்க. எதுக்கு? புசிப்பு குடிப்பு மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல பிரியாணி வாங்குறாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரியாணி வியாபாரம் தான். எத்தனை ஆடு எத்தனை கோழி இன்னைக்கு பலியாயிடுச்சு. இயேசுக்காக இன்னைக்கு அவர் நமக்காக பலியானார். இன்றைக்கி அநேக கோழிகளும் அநேக ஆடுகளும் பலியாகுது. நம்மோட கோழி ஆடுகளும் என்ன பண்ணுறோம்? அடித்து புசிக்கிறோம். புசிப்பும் குடும்பம் மற்றும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. சந்தோஷம் சமாதானமும் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஆகையினாலே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 7 இந்த வசனத்தை வாசிங்க. கடைசியாக நான் முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:7 ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரங்க. புசித்து குடிச்சு அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? புசிப்பும் குடிப்பும் மட்டும் இருந்து என்ன பண்ணிட்டாங்க? விக்கிரக ஆராதனை செய்தாங்க. விக்கிரக ஆராதனை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை இங்கே என்ன பண்ணுறாங்க? ஆராதிப்பாங்க. அங்கே போய் வெளியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க? விக்கிரக ஆராதனை. ஆண்டவர், நான் சொல்கிற ஆண்டவர் யார்? உண்மையான மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இந்த இயேசுக்கு நீங்கள் இடம் கொடுங்க, விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுங்க. அதுக்கு மறுபடியும் வாசிங்க, அதை மறுபடியும் தெளிவாக வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். விக்கிரக ஆராதனைக்காரர் போல ஆனது போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆகக்கூடாது. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தது போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். கீழே உள்ள வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஆமீன். அல்லேலூயா. நாம் அப்படி செய்யக்கூடாது. அப்படி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அவர்கள் புசித்து குடித்து என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி ஒரே நாளில் அழிந்து போனார்கள். நாம் விக்கிரக ஆராதனைக்கு செய்யக்கூடாது. கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாட்களிலே உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினா மறுபடியும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சீனா தேசத்தில் போப் ஆண்டவர் சீனா தேசத்தில் என்ன பண்ணாருன்னா, ஒரு பொம்மையை எடுத்து அதுக்கு முத்தம் செய்து கிறிஸ்மஸ் கொண்டாடினார். கவனிங்க, வசனத்தை கவனிங்க, சொல்கிறது கவனிங்க. போப் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பொம்மையை வச்சு என்ன பண்ணார்? இதுதான் இயேசு, குழந்தை இயேசு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அது முத்தம் செய்து என்ன பண்ணார்? அது கிறிஸ்மஸ் நாள் என்று வாழ்த்து சொன்னார். இது விக்கிரக ஆராதனை தான். பாருங்கள், ஒரு பொம்மையை, ஒரு பிளாஸ்டிக்கில் செய்த ஒரு பொம்மையை வச்சு அவர் விக்கிரகம், இயேசு அது குழந்தை இயேசு, அது மாதிரி உருவம் கிடையாது நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஆவியும் இல்லை, ரூபம் கிடையாது, சரீரம் கிடையாது அவருக்கு. அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிற தேவனை நம்ம என்ன பண்ணணும்? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்.
அல்லேலூயா. நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்போது மெய்யான ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறந்திருக்கிறதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா.